ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன். இதுக்கு முன்னாடி வீடியோ பதிவு ஒன்று கொடுத்துருந்தேன். அதாவது காரடையான் நோன்பு எப்போ வருது, எந்த நேரத்தில் நம்ம மாங்கல்ய சரடு மாற்றலாம், நோன்பு கயிறு கட்டிக்கொள்வதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். அதை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த பதிவில் நான் எதை பற்றி கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, காரடையான் நோன்பு அன்னைக்கு நம்ம நோன்பு சரடு கட்டி கொள்ளும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம் என்ன, அந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். காரடையான் நோன்பு அன்னைக்கு சொல்ல வேண்டிய இந்த மந்திரம். காரடையான் நோன்பு அப்படிங்கிறது தனது கணவர் நீண்ட ஆயுளுடன் இருப்பதற்காக திருமணமான பெண்கள் மேற்கொள்ளும் விரதம். அன்னை காமாட்சி தேவியை நினைத்து நோன்பிருந்து அதனால் பெற்ற சக்தியின் காரணமாக யமலோகம் வரை யமதர்ம ராஜாவை விடாமல் பின்தொடர்ந்து சென்று அவருடன் போராடி தனது கணவர் சத்தியவானின் உயிரை சாவித்திரி மீட்டு கொண்டு வந்த தினமே இந்த காரடையான் நோன்பு அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த நாளில் அன்னை பராசக்தியின் அருளை நமக்கு பரிபூர்ணமாக பெறுவதற்கு நம்ம இந்த நோன்பு சரடு கட்டி கொள்ளும்போது ஒரு மந்திரம் சொல்லணும். நீங்கள் உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் படமோ இல்லை விசாலாட்சி படம், 3 தேவியர் படம் இருக்கும் இல்லைங்களா, மீனாட்சி காமாட்சி, அவங்க படம் இருந்தாலுமே சரி, இல்லை சிவன் பார்வதி படம் வச்சுருப்பீங்க இல்லையா, அப்படி இருந்தாலுமே சரி, ஏதாவது ஒரு படமோ நீங்கள் வச்சு நீங்கள் இந்த பூஜையை நீங்கள் செய்யலாங்க. காரடையான் நோன்பு அன்னைக்கு நீங்கள் அதை வழிபாடு பண்ணலாம். அதுக்கு அம்பிகை நமக்கு எந்த ரூபத்தில் இருந்தாங்கன்னா அம்பிகையை நம்ம வழிபாடு பண்ணணும், அவ்வளோதான். காரடையான் நோன்பு அன்னைக்கு நம்ம நோன்பு சரடு கட்டி கொள்ளும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஸ்க்ரீன்லேயும் காட்டுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துடுறேன். இந்த மந்திரத்தை நீங்கள் 3 முறை உச்சரித்துட்டு நீங்கள் உங்களுடைய நோன்பு சரடை கட்டிக்கலாம். அன்றைய தினம் மாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்ளும் பொழுது கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறது ரொம்ப சிறப்பு. நோன்பு சரடை கட்டிக்கொள்ளும் போது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு காத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன், ஒரு நாளும் என் கணவர் பிரியாத வரம் தருவாய். இந்த மந்திரத்தை அம்பாவை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் சொல்லிவிட்டு நோன்பு சரடை உங்களுடைய கழுத்தில் கட்டிக்கலாங்க. அடுத்தபடியாக ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். தோரம் கிருஷ்ணாமி சுபகே சஹாரித்ரம் தராம்யகம் பர்த்து ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரீதா பவ சர்வதா. இந்த மந்திரத்தையும் நீங்கள் நோன்பு சரடை கட்டிக்கும்போது சொல்லலாம். இது எது உங்களுக்கு சுலபமாக இருக்கோ அதை நீங்கள் சொல்லுங்கள், எந்த தப்பும் கிடையாதுங்க. இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நோன்பு சரடை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய கணவர்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. எல்லோரும் நல்லபடியாக சிறப்பான முறையில் காரடையான் நோன்பை கொண்டாடுங்க. காரடையான் நோன்பு கொண்டாட முடியாதவங்க யாராவது செஞ்சுருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கூட நீங்கள் நோன்பு கயிறு வாங்கி கட்டிக்கலாம், எந்த தவறும் கிடையாதுங்க. காரடையான் நோன்பு வழிபாடு பண்ண முடியாதவங்க பக்கத்தில் இருக்கிற அம்பாள் ஆலயத்துக்கு போயிட்டு அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்தா உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.